சரவணபவ ஓம். என் அன்பு பிள்ளையே, எழுந்தவுடன் ஒவ்வொன்றையும் நினைத்து கவலைப்பட்டால் கவலைக்கு முடிவு வருவதில்லை. நேற்று நடந்த ஒன்று நேற்றோடு முடிந்தது. அதை பற்றி இன்று நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய கடமைகள் உள்ளன செய்வதற்கு. அதன் மீது கவனம் செலுத்து. கவலைகள் உன் நேரத்தை எடுத்துக்கொள்ளும். அதற்கு இடம் கொடுக்காதே. நீ தவறாமல் தீபம் ஏற்று. நான் உனக்காக வருவேன். ஞான ஒளியால் உன் எண்ணம் தூய்மை பெறும். கடமை சரியாக செய்தும் தோற்றது போல் தோன்றுவது தற்காலிகமே. நீ வெற்றி பெறுவாய் என் பிள்ளையே. இனி வெற்றிதான் உனக்கு. நீ தாக்கு பிடித்து விட்டாய். தொழில் முன்னேற்றம் வேண்டுமென நினைக்கிறீர்கள். சரியாக திட்டமிடுங்கள். தவறை கண்டுபிடியுங்கள். அதனை சரி செய்ய வழி காட்டுவேன். மீண்டும் தொழிலில் வெற்றி பெறுவீர்கள். 3 நாட்களாக நீ சிந்தும் கண்ணீருக்கு நான் பதில் தரவில்லை என்று நினைத்தாய். இன்று பதில் வரவேண்டும் என்று கேட்டிருந்தாய். உனக்கான பதில் நீ தவிர்க்க நினைக்கிறாய். ஆனால் அது உன்னை தவிக்க விடுகிறது. அது ஒரு மாயை மட்டுமே என இன்னும் 2 தினங்களில் உனக்கு தெளிவாகும். மனம் ஏற்றுக்கொள்ளும். 2 நாட்களில் கண்ணீர் மாறும். காத்திருந்ததற்கு கை மேல் பலன் கிடைக்கும். நல்லதே நடக்கும் என் பிள்ளையே. உனக்கு வருகிற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவே. சோதனையில் சோர்ந்து போகாதே. மனவலிமையோடு எதிர்கொள். நான் உனக்காக இருப்பேன் என் பிள்ளையே. பாச போராட்டங்களுக்குள் மாட்டிக்கொண்டு தவித்தாய். அதிலிருந்து வெளிவந்து வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெறும் கட்டாய சூழலில் உள்ளாய். பாசத்தில் மாட்டிக்கொள்ளாமல் வாழ்க்கையை வென்றெடுக்க நீ திட்டமிட்ட பாதையில் செல். தடையாக நிற்கும் மாயைகளை கண்டு தயங்காமல் முன்னேறு. மீண்டும் சிக்கலில் சிக்கிக் கொள்ளாதே. பலமுறை உனக்கு எச்சரிக்கை தந்துள்ளேன். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ முன்னேறு. குடும்ப உறுப்பினர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். வாழ்க்கையில் நீ தெளிவாக சிந்திக்கத்தான் நான் உன்னோடு பேசுகிறேன். அப்பா அப்பா என்று என் பிள்ளை நீ என்னையே சுற்றி சுற்றி வருகிறாய். உன் அன்பு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. இந்த அன்பால் உனக்குள் ஒரு ஊற்றாக நல்ல சிந்தனைகள் பெருகி உன்னையும் புதுப்பித்து உன் வாழ்க்கையில் ஒரு புது வழியையும் அது காண்பிக்கும். உன் அன்பிற்கு பரிசாக நீ நீண்ட நாளாக வேண்டிய வரம் நான் தரப்போகிறேன். மனதில் திருப்தியோடு முகத்தில் மகிழ்ச்சியோடு இன்று நீ தீபம் ஏற்றிடு. நீ வேண்டியது உனக்கு கிடைத்தால் ஒரு மகிழ்ச்சி வருவதைப் போல நீ அந்த மகிழ்ச்சி கற்பனை செய்து மகிழ்ச்சியுடன் நீ முயன்றிடு. அனைத்தும் வெற்றியாகும் என் பிள்ளையே. அப்பா, என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை என்று நீ குழப்பிக் கொண்டு இருக்கிறாய். எது நடந்தால் உனக்கு நல்லதோ அதுதான் நடக்கிறது. இந்த மாற்றத்தில் அவ்வப்போது உன் லட்சியத்தை நிறைவேற்ற உறுதுணையாக இருக்கப் போகும் வாய்ப்பும் இடையே உனக்கு தந்து கொண்டு இருக்கிறேன். எல்லாம் விவரமாக புரிந்தால்தான் செயல்பட வேண்டும் என்று இல்லை. என் மீது நம்பிக்கை இருந்தாலும் போதும். நீ செயல்பட உன்னை சுற்றி நன்மை நடைபெறுகிறது. கடந்த காலத்தை கலக்கமில்லாமல் உணர்ந்து கொள். நிகழ்காலத்தை ஊக்கத்துடன் அணுகு. வருங்காலத்தை தைரியமுடன் எதிர்கொள். கிடைக்காததையும் தவறவிட்டதையும் நினைத்து மனம் தளராதே. உனக்கு கிடைத்த வரங்களை உன் எண்ணத்தில் கொள். இந்த முருகன் கைவிட மாட்டேன் என் பிள்ளையே. எதிர்மறை எண்ணங்கள் மிகவும் ஆபத்தானது. ஒரு நொடியில் அது உன்னை எதையும் செய்ய வைத்துவிடும். எந்த மாதிரியான சூழல் வந்தாலும் என் துணை உனக்கு கிடைக்கும். என் துணை கொண்டு உன்னால் சமாளிக்க முடியும் என்பதை உனக்குள் சொல்லிக்கொள். எதிர்மறை எண்ணங்கள் வேண்டாம். சில நேரம் அந்த எதிர்மறை உணர்ச்சிகள் உனக்குள் வருவதை பார்க்கிறேன். நான் உனக்கு தந்த ஞானத்தால் அதை எதிர்த்து பழகு. உனக்கு கூடுதல் சக்தி தருகிறேன். உனக்கு என்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை. மகிழ்வுடன் வாழ்வாய் என் அன்பு பிள்ளையே. நீ யாருக்கும் சளைத்தவர் அல்ல. அறிவிலும் திறமையிலும் உனக்கான சாதுரியம் என்பது தனித்துவம் பெற்றது. உன் திறமையின் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்காதே. உன்னை கவனிப்பதை தவிர எனக்கு வேறு என்ன வேலை? உன் அருகிலேதான் இருக்கிறேன். பயப்படாதே. நீ முன்னேறும் பாதையை நெருங்கிக் கொண்டே இருக்கிறாய். மிக விரைவில் முன்னேறுவாய் என் பிள்ளையே. நீ எத்தனை தைரியத்தோடு இருந்தாலும் சுற்றி இருக்கும் மற்ற பற்றுதல் உள்ள உறவுகளால் துன்பத்தை அடைகிறாய். அவர்கள் துன்பத்தை நீ மனதில் சுமக்கிறாய். இங்கு ஒவ்வொருவரும் அவரவர் கர்மவினையை தீர்க்கவே வந்துள்ளார்கள். எனவே சில நேரங்களில் எல்லாவற்றையும் நீ தூக்கி சுமந்து கண்ணீர் வடிக்காதே. உன் ஆன்மாவின் பாரத்தை குறைத்து கொண்டு நீ மற்றவர்களுக்காகவும் சேர்த்து பிரார்த்தனை செய். உன் பிரார்த்தனைக்கு சக்தி உண்டு. அது உன்னை சுற்றி இருப்பவரின் கர்மவினையை குறைக்க வழிகாட்டும். உன் மனதிற்கும் அமைதியை தரும் என் அன்பு பிள்ளையே. உன்னை படைத்த நான் சொல்கிறேன். நீ நன்றாக இருப்பாய். உன் தன்மானம் தோற்காது. ராஜ வாழ்க்கை வாழப்போகும் நீ கலங்க கூடாது. எந்த ஒரு செயலிலும் பிடிவாதமாக எனக்கு நடத்தி கொடு என்று பிடிவாதமாக என்னிடம் கேள். ஆனால் சோர்ந்து மட்டும் விடாதே. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். உன் கர்மவினைப்படி உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்வில் சில உறவுகளை கையாளுவது கடினமாக இருக்கும். அவர்கள் அவ்வப்போது சுயநலமாக நடந்து கொள்வதை பார்த்து நீ கவலை கொள்கிறாய். என் பிள்ளையே, இங்கு எதுவும் உன்னுடையது இல்லை.
வினைக்கேற்ப எல்லாம் உன்னிடம் வந்து இருக்கும். மாயைகளை புரிந்துகொள். தியானம் பழகு. இறை சிந்தனை தியானம் உன்னை இது போன்ற துன்பத்திலிருந்து உன்னை காத்து இறுதி வரை உன் வாழ்வை நீ கடக்க உதவும். என்னிடம் நீ கூறிவிட்டாய் அல்லவா, அதன் பிறகு அதை பற்றி சிந்தனை செய்யாமல் மனதை இறை சிந்தனையில் சில மணி நேரம் இருக்க செய். உனக்கு நல்லது நடக்கும். நிறைய சிந்தித்து சிந்தித்து உன் மனம் குழம்பி போய் உள்ளது. சில நாட்களாக என்னை வணங்கவிடாமல் கூட எதையோ சிந்திப்பதற்கும் வேலை செய்வதற்கும் நேரத்தை செலவிடுகிறாய். இறுதியில் தளர்ந்து போகிறாய். ஒன்றை புரிந்துகொள். என்னிடம் நீ செலவிடும் நேரம்தான் உனக்கான சக்தியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நேரமாகும். கவலைப்படாதே. என்னை இந்நாளில் வணங்கி உன் மனம் மீண்டும் உற்சாகம் பெறுவதை காண்பாய். கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள். உன் கண்ணுக்கு தெரியவில்லை என்பதனால் நான் உன்னை விட்டு தூரமாய் நிற்கிறேன் என்று நினைக்கிறாய். உன் அழுகையை பார்த்துவிட்டு எப்படி நான் அப்படி நிற்பேன்? என் உயிர் அல்லவா நீ. உன் துன்பங்கள் நிலையில்லாத ஒன்று. ஆனால் அது தொடர்கிறது என்று வருந்தாதே. வாழ்க்கை பாடம் அனுபவத்திலும் துன்பத்திலும் பெறப்படுகிறது. தேவையற்ற கவலைகளையும் பாரங்களையும் உன்மேல் போட்டுக்கொண்டு மன அமைதியை இழந்து தவித்து அனைத்திற்கும் நீதான் காரணகர்த்தாவாக எண்ணிக்கொள்ளாதே. மன அழுத்தம் இல்லாமல் பொறுமையாக இரு. விரைவில் எல்லாம் சுபமாக அமையும். நல்லதையே நடத்துவேன். என் பிள்ளையே, உன் பாதுகாப்பை உறுதி செய்த நான் என்றும் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பேன். என்னை வழிபடும் உன்னையும் உன் இல்லத்தில் ஒவ்வொருவரையும் காப்பேன். நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். இனி உன் மனதில் தேவையற்ற பயம் கொள்ள தேவையில்லை. உன் பிரச்சினைகள் தானாகவே தீர ஆரம்பித்துவிட்டன. இப்போது நீயாக எதையும் யோசித்து கவலை அடைய வேண்டாம். பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் தானாகவே தீரும். முன்னோர்கள் ஆசி உனக்கு உண்டு. என் அன்பு பிள்ளையே, உன் விதியை மாற்றி அமைக்கும் சக்தி உன் உண்மையான பக்தியிலும் நேர்மையிலும் தான் உள்ளது. உண்மையான பக்தியும் நேர்மையும் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. நீ அழைத்தால் நொடி பொழுதில் வருவேன். உனக்காக விதியையும் மாற்றி அமைப்பேன். இன்று உனக்கு அதிர்ஷ்டமான நாள். எது நடக்கவில்லை என்று வருந்தினாயோ அது இன்று நடக்கும். உன்னுடன் இருந்து நான் நடத்துவேன். என் அன்பு பிள்ளையே, உனக்கு யாருமில்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகிவிடுகிறது. சதா சர்வகாலமும் முருகன் என்னுடன் இருக்கிறார். எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார். உனது பயம் நீங்கி தைரியம் கிடைக்கும். நானே நிரந்தரம். இதை ஞாபகத்தில் வை. நீ உச்சத்தை அடைவாய். என்னிடம் சரணடைந்து விட்ட ஒருவர் தனது எதிர்காலத்தை பற்றியோ தற்போதுள்ள சூழ்நிலை பற்றியோ கவலை கொள்ள கூடாது. வீண்கவலை எந்த விதத்திலும் பலன் தராது. என் மீது நம்பிக்கை இல்லாமையே அது காட்டுகிறது. நடப்பது எல்லாமே எனது விருப்பம். என் பிள்ளையே, உன் சிந்தனைகளை சிதறவிடாமல் உன் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை முதலில் தூக்கி எறி. இது நடக்குமோ அது நடக்குமோ என்று சிந்தனையில் எண்ணுவதை விட முருகனை மீறி எதுவும் நடந்துவிடாது என்று என் மீது முதலில் நம்பிக்கை கொள். என் பிள்ளையே, கடினமாக உழைப்பது முயற்சி செய்வது என்று நீ செய்கின்ற அனைத்தும் அதற்கான பலனை தரும். உன் முயற்சியை கைவிடாதே. உன்னுடைய உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயம் உண்டு. சில நேரங்களில் உன்னால் என்னை வணங்கக்கூட முடியாத அளவிற்கு வேலை இருக்கும். கவலைப்படாதே. உன் உழைப்பை நீ கவனமுடன் நீ செய்வது கூட என்னை பிரார்த்திப்பது போலத்தான். உன் கடமைகளை நீ சரியாக செய்தாலும் அதற்கான பலனை நான் தருவேன். பலமும் உனக்கு நான் தருவேன். நல்லதே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் இனி நடக்கப் போகிறது. நான் உன்னை தேர்வு செய்துவிட்டேன். உன் கனவில் வந்து காட்சி கொடுப்பேன். நீ தினமும் என்னிடம் மனதார கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் நடத்தி தரப்போகிறேன். பொறுமையாக காத்திரு என் பிள்ளையே. யாமிருக்க பயமேன் உனக்கு.